தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ரைட் ரைஸ் கடையை தொடங்க தேவையான பொருட்கள், தேவையான மூலதனம், லாபம் வரும் வழிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லாபம் வர்ற வழிமுறைகளை தனியாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத வகையில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை நம்ம சிக்கன் கடையோடு சேர்த்து, அதாவது சிக்கன் 65 கடையோடு சேர்த்து செய்யலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மேற்கொண்டு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நிரந்தர மூலதனம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிரந்தரமாக உங்களுக்கு கடை வேணும்னா 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் பே பண்ணிட்டு மாத வாடகை 3000 ரூபா பே பண்ணு. இதெல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதே மாதிரி ரோட் சைட் ஷாப் அப்படின்னு நமக்கு எந்த விதமான முன்பணமும் தேவைப்படாது. வரி மட்டும், அதாவது வாடகை மாதிரி மாநகராட்சி வரி அப்படின்ற மாதிரி ஏதோ 30 ரூபா செலுத்த வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேறு கடையின் முன்பக்கம் எதனா ஈவன் இந்த முன்பணம் கொடுக்காமலே கூட நம்ம அவங்க கடைக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் வாடகை கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஏதாவது ஒரு வாடகை. அடுத்து நிரந்தர மூலதனம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் தேவைப்போ, ஒரு கிராம் கணக்கில் எடை போடுறதுக்கு தேவை. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வெயிங் ஸ்கேலும் தேவை. 1500 ரூபா ரேஞ்சிலிருந்து விற்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே. கிட்டத்தட்ட சிக்கன் 65 கடைக்கு என்ன மாதிரியான மூல பொருட்கள், அதாவது சாமான்கள் தேவைப்படுச்சோ அதே தான் தேவைப்படும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா இந்த கடாய், அது இந்த ரைஸை ஃப்ரை பண்ணுறதுக்கான ஜல்லிக்கரண்டிங்க, இந்த மாதிரி மசாலா பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். இன்னும் என்னென்ன தேவைப்படும்ன்றது வேற ஒரு கடையை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவே ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ 20,800 ரூபா சாமானத்துக்காக ஒதுக்கியிருக்கேன். ஸோ இப்போ நிரந்தர மூலதனத்தில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர கடைக்கு முன்பணம் ஒரு 3 லட்சமும், கியாஸ்க்கு ஒரு 10,000 ரூபாவும், 20,800 ரூபா சாமானமும் சேர்ந்து 3,30,800 ரூபா வருது. இந்த கியாஸ்க்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடையிலேயே ஏற்கனவே செட்டப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை நீங்கள் தனியாக பண்ணிக்கிறதுனா கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா முன்பணம் தேவையில்லை. அதே மாதிரி கேஸுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது தள்ளு வண்டி மாதிரி தள்ளுன்னு போகிற மாதிரி, அது ஒரு 25,000 ரூபாய் நல்லா பக்காவாக சூப்பரான செட்டப்பாக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டினரியாக வேணும்னா சில இடங்களில் வாடகைக்கு கூட கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 ரூபா அப்படின்ற மாதிரி வாடகைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 25,000 ரூபாய் மீக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாடகை கூட எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சாமான்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 20,800 ரூபா தேவைப்படுது. 45,800 ரூபா. ஸோ இந்த இதை கழிச்சிட்டுக்குன்னா ஒரு 20,800 ரூபா மட்டும் போட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வேறு கடையின் முன்பக்கம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 30,000 ரூபாய் ஆப்ஷனல் தான். நீங்கள் பேசி இது கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா ஒரே 40,000 ரூபாயில் முடியும். அப்படி இல்லைன்னா 75,800 ரூபா பிஸ்னஸுக்கு தேவைப்படும். இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோவே நான் அதுதான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டேட்டாஸை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ 18 ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு இருக்கிறேன் 1 கிலோ மசாலா தயாரிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கான மூலப்பொருட்களை பார்த்தீங்கன்னா, வேக வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு 1000 கிராம், அதாவது நீங்கள் நூடுல்ஸாக கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 50 கிராம், முட்டை ஒரு 5, உப்பு ஒரு 5 கிராம். இது உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 5 கிராம்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கேரட் ஒரு 50 கிராம், பீன்ஸ் ஒரு 100 கிராம், முட்டைக்கோஸ் 250, மிளகாய் தூள் 8, சோயா சாஸ் ஒரு 8 கிராம், வெங்காயத்தாள் ஒரு 5 கிராம், மிளகுத்தூள் ஒரு 4 கிராம், சிக்கன் 65, அதாவது எண்ணெயில் போட்டு எடுத்ததே ஒரு 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ்ஸாகவே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1,500 ஒரு 1,600 கிராம் வரும். இது 1 கிலோ மூலப்பொருட்களுக்கு எவ்வளோ செலவு அப்படின்றத இங்கே போட்டு வச்சுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ரேட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 1/4 கிலோ ரேட்டு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. 1/4 கிலோ நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒரு 1000 கிராம் அளவுக்கு அரிசி உங்களுக்கு சாதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. முட்டை அப்படியே அதோட விலையை எடுத்துனுக்கிறேன் நான் 25 ரூபா அப்படின்ட்டு. ஒரு முட்டை 5 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு 25 ரூபா எடுத்துன்னு இருக்கேன். உப்பு கிலோ 20 ரூபா, கேரட் கிலோ 60 ரூபா, பீன்ஸ் 60 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளோட மார்க்கெட் ரேட்டை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் ஆக்சுவலாக வரும். ஸோ மிளகுத்தூள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த ஃபுல் ரைஸை அப்படியே எடுத்துன்னு இருக்கேன். அதாவது 1/4 கிலோ அரிசியை வேக வச்சதுனால 1000 கிராம் கிடச்சிக்குது. அந்த 1000 கிராமுக்கான விலை பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அதை அப்படியே எடுத்துன்னு இருக்கேன். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml தான் யூஸ் பண்ணுது. 50 ml எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா செலவாகுது. ஸோ இங்கே வர்ற வேல்யூ நீங்கள் அப்படியே இங்கே எடுத்துக்கோங்க. 5 ரூபா போட்டுன்னு இருக்கேன். முட்டை அப்படியே டைரெக்டாக வேல்யூ எடுத்துன்னு இருக்கிறேன் 25 ரூபான்ட்டு. உப்பு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிலோ. 5 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 10 பைசா வருது. ஸோ 10 பைசா எடுத்துனுக்கிறேன். கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா. 50 கிராமுக்கு 3 ரூபா வருது. அதை எடுத்துன்னு இருக்கேன். அதாவது இங்கே வர்ற வேல்யூ நீங்கள் எடுத்துங்க. சப்போஸ் உங்கள் ஊரில் விலைகள் மாறுபடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ முதல்ல இதை முடிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,600 கிராம் ரைஸை நம்ம குக் பண்ணுறதுக்கு 107 ரூபா நம்ம
அதாவது 1600 கிராம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு 107லேருந்து 108 ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். உங்கள் ஊரில் வந்துட்டு விலைகள் வந்துட்டு மாறுபடலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கேரட் வந்துட்டு 80 ரூபான்னு விற்கலாம், பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபான்னு விற்கலாம், முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா 60 ரூபான்னு விற்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரில. அதே மாதிரி சோயா சாஸு, வெங்காயத்தாள் வந்துட்டு உங்கள் பகுதியில் அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு விலை மாறுபடும் போது நாம் எது இப்போ விலையை மாற்றணும், கேரட்டோடது. ஸோ 80 ரூபா கிலோ அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 ரூபா வந்துருச்சு. ஸோ 4 ரூபான்னு மாற்றிங்க. அதே மாதிரி 90 ரூபா கிலோன்னு வர சொல்ல இங்கே 9 ரூபான்னு வந்துருச்சு. ஸோ 9 ரூபான்னு மாற்றிங்க. முட்டைக்கோஸ் வந்துட்டு 60 ரூபான்னு மாற்றிருக்குது. ஸோ 15 ரூபா வருது. ஸோ 15 ரூபான்ற இங்கே எடுத்துங்க. ஸோ மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 4 பைசா அப்படின்னு வருது, 40 பைசான்னு வருது, அதை எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி விலை மாற்றம் ஏற்பட்டதை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மாற்றி எடுத்துங்க. ஸோ இந்த விலையை வந்துட்டு நம்ம அந்த 107 ரூபா அப்படின்றத வந்துட்டு நம்ம அந்த வேற ஒரு டேட்டாஸில் வந்துட்டு யூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ரேட்டை பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எத்தனை மடங்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 மடங்கு அளவுக்கு தயாரி பண்ண போகிறீங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல டேட்டாஸ் மாறிடும். ஸோ இதன் பிரகாரம் நீங்கள் எடுத்து ரைஸை வந்துட்டு ஃப்ரைட் ரைஸை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மாஸ்டர் வந்துட்டு மாறினாலும் சரி, டேஸ்ட் வந்துட்டு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இதோட முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் வந்துட்டு மாறினாலையும் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு என்றைக்குமே மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அளவுகளில் நம்ம எடுத்துக்குது. ஸோ ஒவ்வொரு மாஸ்டருக்கும் ஒரு கை பக்குவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் யார் வந்தாலும் சரி இதே மாதிரி டேஸ்ட் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வேணும்னா நமக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடை போட்டு செய்யும்போது வந்துட்டு நம்ம ஒரு ரேட்டையும் துல்லியமாக தீர்மானிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு டேஸ்ட்டும் வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸை வந்துட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் பாருங்கள், SM ரெசிபிஸ் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த இதில் போய்ட்டு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டேட்டாஸை தான் நம்ம பார்க்க போகுது. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் இவன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம நிறுவனம் வந்துட்டு நம்ம இந்த கடையை தொடங்குறோம் அப்படின்னா என்றைக்கு வந்துட்டு அது அதாவது எவ்வளோ குவான்டிட்டியை நம்ம விற்றா லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம், அதிகபட்ச லாபத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி விற்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையெல்லாம் வந்துட்டு இந்த டேட்டாஸை வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 65 அண்ட் ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு அங்கே முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த ரேட்டு 1 கிலோ சிக்கன் மசாலா தயாரிக்கிறதுக்கு 18 ரூபா ஆகும்னு பார்த்தீங்களா, அந்த 18 ரூபாய் எடுத்துனுங்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு 1600 கிராம் ஃப்ரைட் ரைஸ் தயாரிக்கிறதுக்கான அளவை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டிருக்குது. அந்த விலையை வந்துட்டு இந்த இடத்துல போட்டுருக்குது 109 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுல் ஒட்டுமொத்த இதையும் குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் LPG ஆகும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ஒரு சிலிண்டர் காலி ஆகிற வரைக்கும் நீங்கள் எத்தனை ரைஸ் எடுத்தீங்க அப்படின்ற அடிப்படையில் கணக்கு பண்ணி எவ்வளோ செலவாகுது அப்படின்றத துல்லியமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி சிக்கனோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 150 கிராம் 50 ரூபான்னு போட்டு வச்சுக்கிறேன் கிலோ. லேபரை வந்துட்டு வேலைக்கு எடுத்துருக்குது, கண்டிப்பாக எடுத்துருக்குது, கண்டிப்பாக தேவைப்படும். 300 ரூபா லேபருக்கான கூலி, ரெண்ட் 100 ரூபா, டிரான்ஸ்போர்ட் 50 ரூபா, ட்ரிங்கிங் வாட்டர் கண்டிப்பாக 30 ரூபா ஆகும், ஒரு கேனை தேவைப்படும். சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஃப்ரைட் ரைஸ்க்கும் சிக்கனுக்கும் 200 ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் முன்ன பண்ண அதிகமானால் கூட நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்து. 1 கிலோவுக்கு அதாவது ஒரு இந்த குவான்டிட்டியை இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மடங்கை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 0.5 50 பைசா ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் எதனா வாங்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கும் 0.5, நூல் அந்த மாதிரி எதனா வாங்குறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் 0.5 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அதாவது இங்கே பண்ணாதீங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கங்க, இந்த 2 இடத்துல வந்துட்டு ஃபீட் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சிக்கன் வந்துட்டு உங்கள் ஊரில் வந்துட்டு 150 ரூபான்னு விற்கல, 120 ரூபான்னு விற்கிதுன்னா இந்த இடத்துல ஆர்டர் பண்ணிக்கங்க 120 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலராக இருக்கிற ஏரியாலாம் வந்துட்டு அதாவது கலர்னா இந்த எல்லோ இந்த ரெட் கலரில் இருக்கிற மாதிரியான ஏரியா வந்துட்டு ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு இதாக கொடுத்துருக்கேன். ஸோ LPG வந்துட்டு அதிகமாக செலவாகுது அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி பேப்பரு அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகுதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் செலவு அதர் எக்ஸ்பென்ஸ் எதனா ஆகுதுன்னா அதை இந்த இடத்துல வந்துட்டு பர் கேஜிக்கு அதாவது பர் கேஜின்னு நான் சொல்கிறது வந்துட்டு 1 மடங்கு இந்த இடத்துல. ஏன் 1 மடங்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த 1 மடங்கு தயார் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 4 ரைஸ் எடுக்கலாம். அதாவது நான் என்ன கணக்கு போட்டு எடுத்துருக்கேன்னா 400 கிராம் அப்படின்ற மாதிரி 4 நாள் 16 1600 கிராம். அதாவது குவான்டிட்டி இது எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றத வந்துட்டு நம்மளோட கொடுக்குற ஏரியாவுக்கு மாறுபடும். சில இடத்துல வந்துட்டு 500 கிராம் கொடுப்பாங்க, சில இடத்துல 300 கிராம் கொடுப்பாங்க. விலைக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகள் வந்துட்டு மாறுபடலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், சிக்கன் 65 வந்துட்டு 1 கிலோவுக்கு வந்துட்டு
100 கிராம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதில் வந்துட்டு நீங்கள் மசாலாவை ஆரண்டி பண்ணி மசாலா எதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்து, அதாவது இது என்ன ஆகுதுன்னா வேகும்போது வந்துட்டு அதில் இருக்கிற வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு அந்த வெயிட் லாஸ் ஆகிடுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு எதுனா சேர்க்குறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாகலாம். இப்போ குவான்டிட்டி வந்துட்டு 10 ஆகுது அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு 10 கிடைக்குதுன்னா நீங்கள் 10ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைஸ் வந்துட்டு நீங்கள் 6 கொடுக்குறீங்க, 5 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா கொடுக்கலாம். 6 கொடுக்குறீங்கன்னா கூட அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த இடத்துல வழக்கமாக இருக்கிற அந்த இதை எடுத்துக்கலாம். ஒரு மடங்கு அந்த இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 275 ரூபா தேவைப்படுது. அதே மாதிரி சிக்கன் 65க்கு 494 ரூபா தேவைப்படுது. ஸோ இது ஒரு பேக் எவ்வளோ, அதாவது ஒரு பேக் தயாரிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஒரு யூனிட்ன்ற அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 275 ரூபா. அதே மாதிரி ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 494 ரூபா செலவாகுது. ஸோ ஒரு யூனிட்டில் வந்து 400 கிராம் கிடைக்குது. இந்த இடத்துல வந்துட்டு 800 கிராம் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து இதை வகுத்துங்கன்னா நமக்கு 68 ரூபா ஒரு யூனிட். ஒரு 400 கிராமுக்கு வந்துட்டு 68 ரூபா செலவாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு வந்துட்டு 61 ரூபா ஆகுது. ஸோ 50 ரூபான்னு நம்ம விற்கிறோம் ஃப்ரைட் ரைஸு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு 30 ரூபா அப்படின்னு விற்கிறோம். ஒவ்வொரு 400 கிராமுக்கும் நமக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னா 18 ரூபா வருது. அதே மாதிரி ஒவ்வொரு 100 கிராமுக்கும் பார்த்தீங்கன்னா 31 ரூபா நஷ்டம் வருது. ஸோ இது வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது தனித்தனியாக லாபம், அதாவது இது வந்து ஒரு பேக்குக்கான லாபம் அப்படின்னா மொத்தம் 4 பேக் சொன்னோம் பார்த்தீங்களா, 4 பேக் சேர்த்து 75 ரூபா நஷ்டம் ஆகும். 8 பேக்கு பார்த்தீங்கன்னா 254 ரூபா நஷ்டமாகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 330 ரூபா வந்துட்டு நஷ்டமாகுது. எப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் நீங்கள் வந்துட்டு ஒரு யூனிட் தான் உங்களால் செல் பண்ண முடியுது அன்னைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 4 ரைஸும் 100 கிராமும் நீங்கள் இது பண்ண சொல்ல உங்களுக்கு அவ்வளோ நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிரேக் வேணால் கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஒரு 3 யூனிட்டும், சிக்கன் 65 ஒரு 3 யூனிட்டும் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு நாளைக்கு வந்து 3 யூனிட் உற்பத்தி பண்ணாங்கன்னா நமக்கு வந்துட்டு 30 ரூபா வந்துட்டு நஷ்டமாகுது. ஸோ இப்போ லாபத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 யூனிட், இது ஒரு 5 யூனிட், அதாவது 20 ரைஸு 100 கிராம் சிக்கன் நம்ம விற்றோம் அப்படின்னா 270 ரூபா வந்துட்டு நமக்கு லாபமாக நிற்கிது. ஸோ இப்போது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணே போகலாம். இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு 10 யூனிட்டும், சிக்கன் 65 ஒரு 10 யூனிட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 1020 ரூபா நமக்கு லாபமாக நிற்கிது. அதாவது செலவுகள் 680 ரூபா செலவுகள்லாம் போய் நமக்கு 1020 ரூபா வந்துட்டு லாபமாக நிற்கிது. ஸோ இதே வந்துட்டு ஒரு 15 யூனிட், இதில் ஒரு 15 யூனிட் நம்ம இது பண்ணுறோங்கன்னா 1770 ரூபா வந்துட்டு, அதாவது ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஒரு 60 பேரும் ஒரு 100 கிராம் 65 வந்துட்டு 120 விற்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஸோ இதுதான் அதிகபட்சம்னு வச்சிங்கன்னா கூட நமக்கு 1770 ரூபா, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிட்ட லாபம் நிற்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம விருப்பப்படி போட்டு பார்க்கலாம். 25 யூனிட் அப்படின்னு போட்டிங்கன்னா 3270 ரூபா லாபம் கிடைக்குது. ஸோ இதில் ஒரு 50 யூனிட், இதில் ஒரு 50 யூனிட். ஸோ பெரிய கடைகள்லாம் அதாவது ஏரியாவை பொறுத்து தான் லாபம் மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விற்பனை தான் நடக்கும். மக்கள் நடமாட்டம் அதிகமாக புழங்குற இடத்துல நீங்கள் கடையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 5 மினிமம் அவ்வளோதான் இது பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் வச்சா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 270 ரூபா லாபமாக நிற்குது. ஸோ லேபர் நான் பார்த்த கடை, நான் ஒரு அற்புதமான கடை ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தான் அந்த இடத்துல பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 9-9:30 வந்துட்டு அவர் வந்துட்டு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவார். அந்த 2.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு மொய்ச்சின்னு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு அவரால் கொடுக்க முடியறதில்ல. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவர் தான் ஃப்ரை பண்ணுவார் ரைஸை. அவரோட லாபத்தை வந்துட்டு அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது. அவரோட பிஸ்னஸ் கான்செப்ட் எடுக்க சொல்லி அவரோட லாபத்தை வந்துட்டு அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு அப்படின்றதே தெரிய வருது. உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த 2 மணி நேரத்தில் அவரால் வந்துட்டு ஒரு 6 யூனிட் ஃப்ரைட் ரைஸும் ஒரு 6 யூனிட் 65 இது பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 24 சாப்பாடு, ஒரு 48 கண்டிப்பாக இவ்வளோ பண்ண மாட்டார் நிச்சயமாக. வந்து ஒரு நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட நின்று இருப்பாங்க. ஸோ ஒரு 10-10ன்ற மாதிரியாவது எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 40 ஃப்ரைட் ரைஸும் ஒரு 80-100 கிராமும் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேபர்லாம் கொடுத்து கூட அவருக்கு ஒரு 1020 ரூபா, அதாவது அவரோட லாபத்தை வந்துட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ குறைஞ்சபட்சம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1020 ரூபா அளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பார். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு அவர் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி அந்த குறைந்த நேரத்தில் இந்த அளவுக்கு. அதே மாதிரி டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அவரோட கடையில். நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். சிக்கன் 65 அற்புதமாக இருக்கும்.
ஃப்ரைட் ரைஸும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும், நூடுல்ஸும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ஃப்ரைட் ரைஸு ப்ளஸ் சிக்கன் 65 அதுக்கப்புறம் நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம். ஆனால் நூடுல்ஸுக்கு நான் தனியாக காலம் கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 10 யூனிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன்னா அந்த 10 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் வந்துட்டு நூடுல்ஸ் விற்கலாம், ஒரு 5 யூனிட் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் விற்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த இது மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ இந்த இடத்துல 109 ரூபா ஃப்ரைட் ரைஸுங்க அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். நூடுல்ஸ் வந்துட்டு ஒரு 80 ரூபா வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுனா இந்த ஆவரேஜ் 80 ரூபா வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கின்னு நீங்கள் உங்கள் லாபத்தை வந்து கணக்கிட்டுக்கலாம். ரொம்பவே அற்புதமான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இது. ஸோ அவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட். இது ரொம்பவே எளிமையாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் வந்துட்டு வேக வைக்கணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். வீட்டிலேருந்தே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கின்னு சாயந்தரமாக கடைக்கு போய்ட்டு ஒரு 5-6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 9-10 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் பிஸ்னஸை. ஸோ ஒரு நிறைவான வருமானத்தை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேற ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.